வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இப்போ நம்ம சப்வூஃபர் பற்றி பார்க்கலாம். இது நம்ம ஸ்பெஷலாக மேக் பண்ணி போடுறது. இந்த சப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் மாடலு. இந்த பேப்பர் மெட்டீரியல்லாம் கிடைக்கிறது நல்ல. இது திக்னஸாக ஹார்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போகாது. இதை நல்லா ஸ்டிச் பண்ணி நல்ல பேஸ் ரிசல்ட்டு தாங்குகிற மாதிரி இதோட மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சப்பு தான் நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஃபுல் பேக்கேஜாக வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்மளுடைய டர்போ சப்வூஃபர் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சப்பு தான் போடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் மாடலு, எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நம்மக்கிட்ட வர கஸ்டமரு ஃபுல் பேக்கேஜாக ஆம்ப்ளிஃபையர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சேனல், சென்டர் சேனல், சரவுண்ட் சேனல், சப்பு பாக்ஸு எல்லாமே டோட்டலாக வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா மேக்னெட் பார்த்திங்கன்னா 155 mm டபுள் மேக்னெட் வரும். அது மேக்னெட் பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு பெரிய மேக்னெட்டு. இதோட ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சப்பு மாடல் பார்த்திங்கன்னா டூயல் வாய்ஸ் காயிலு 2 டெர்மினல் போட்டு பண்ணியிருப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் மாடலு. 4 ohmஸாகவும் 8 ohmஸாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி. மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா இதோட கோன் மெட்டீரியல்லாம் நல்ல ஹார்டான மெட்டீரியலு. இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டோடைய டோட்டல் டயாமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 இன்ச்சு வரும். பாருங்கள், காட்டுறேன். டோட்டல் டயா இதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு வரும். கிட்டத்தட்ட இதோட மேக்னெட்டோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா 2 இன்ச்சு வரைக்கும் வரும். அந்தளவுக்கு நல்லா ஒரு திக்னஸானதை தான் நம்ம போட்டு பண்ணியிருப்போம். பேஸ் ரிசல்ட்டு நல்லா இருக்கும். அருமையான பேஸ் ரிசல்ட்டு. இதோட வெயிட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வெயிட் மிஷினில் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 6450 இருக்குது. ஆமாம், 6. இப்போ இதோட சப்போட வெயிட் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 450 6 கிலோ 450ங்கிறது பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறது. இதை விட இன்னும் ஹெவியாலாம் இருக்குது. ஹெவியான மெட்டீரியலாக நம்மக்கிட்ட இருக்குது. அது பட்ஜெட் வைஸ் எல்லாமே மாறும். பட்ஜெட்டை பொறுத்து நம்ம கஸ்டமருக்கு போட்டு கொடுப்போம். இந்த சப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் பேஸு, நல்ல கூலான ஒரு பேஸு. இதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறது நல்ல ஒரு வாய்ஸ் காயிலாம் போட்டு பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்வூஃபர்லாம் போடுறது கிடையாது நல்ல பட்ஜெட்டில் போடும்போது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு, அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆம்பியரு, பவர் ஆடியோ போர்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்பு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்பு காலி பண்ணிடும். இந்த மாதிரி ஹெவியாக ரெடி பண்ணி போகிறதுனால அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. இப்போது சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
இதுலேயே வந்து நம்ம வந்து 15 இன்ச்சு சப்வூஃபரு, 18 இன்ச்சு சப்வூஃபர் வரைக்கும் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் அதெல்லாம் வந்து கஸ்டமருடைய பட்ஜெட் அண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஹால் சைஸு சின்னதாக வச்சுருப்பாங்க, சில நேரம் வந்து எனக்கு டபுள் சப்வூஃபர் பாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க, இல்லை 15 இன்ச்சு சப்பு 18 இன்ச்சு சப்பு வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறத பற்றி இல்லை, போட்டு கொடுத்தா நமக்கு காசு வரப்போகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதை வந்து சவுண்டு கேட்க முடியாத அளவுக்கு போயிடும். நல்லா அதுக்கு உண்டான இட வசதிகள் இருந்து ஸ்பேஸ் இருந்து நாம் அந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா பேஸ் வந்து சும்மா பிசுற ஓட்டும். சப்போட பேஸ் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாஸாக ஒரு லக்ஸுரியாக உங்களுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் யூனிட்டு, சப்வூஃபர் பாக்ஸு ப்ளஸ் இந்த சப்வூஃபரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மேட்சிங் தான். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஹோம் சினிமா தேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சேனலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. அதில் மேஜர் திங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பு. நீங்கள் சப்பு இல்லாமல் படம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்புன்னு இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெடி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ யூனிட் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டவர் பாக்ஸ் வச்சு. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சப்பே தேவையில்லை, அந்த அளவுக்கு அதில் வந்து ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு நார்மல் பேஸாகவும் பண்ண முடியும், நல்ல ஹை பேஸ் வர மாதிரியும் நம்ம வந்து அந்த மாதிரி டவர் பாக்ஸில் பண்ண முடியும். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி டவர் பாக்ஸ்லாம் நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுவேன். அப்போ வந்துட்டு நீங்கள் சப்பு இல்லாமல் கேட்டால் சப்புன்னு இருக்குது, இப்போ நீங்கள் ஸ்டீரியோ பாக்ஸு டவர் பாக்ஸ் போட்டு போடுறீங்க, இப்போ சப்பு தேவையில்லைங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். அதுக்கு நான் இப்போயே பதில் சொல்லிடுறேன். நான் சொல்கிறது வந்து ஹோம் சினிமா தேட்டருக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நம்ம வந்து 6 சேனல் அல்லது 8 சேனல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பு வந்து தேவைங்கிறதுக்காக நான் வந்து அதோடய இம்பார்ட்டனை பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம சப்பை தாண்டியுமே வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு வந்து 2 டவர் மட்டுமே போதும், அந்தளவுக்கு ரிசல்ட்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இனி ஃபியூச்சரில் வந்து நிறைய அப்கிரேட் பண்ணி நான் அதையும் போடுவேன். ஸோ இதையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம், அதோட பேட்டர்ன் வேறு, அதனால் இதையும் போட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவி பார்த்ததுக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவே கிடைக்காது. நான் சென்ட்ரல் சேனலை பற்றி நான் லாஸ்ட் வீடியோ பற்றி போட்டிருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேனலும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நான் அடுத்தடுத்து வீடியோ நிறையா நான் போடுறேன். நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சினிமா தேட்டரில் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா படம் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து வெளியில் வரைக்கும் கேட்கும். உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் மட்டும் தனியாக கேட்கும் உள்ள மூவி ஓடுறது. அந்த மாதிரி பேஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சப்வூஃபரு நம்மளுடைய ஹோம் சினிமா தேட்டரை வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வெளியில் அவுட்டோரில் நின்று கேட்கும்போது மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சவுண்டு கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது, சவுண்டு நல்லா வைங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு ஒரு ரசிப்புத்தன்மை. அதை வந்து நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். பேஸ் கேட்க முடியல, சவுண்டு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது, பேஸ் ரொம்ப காதை அடைக்குது, நெஞ்சை அடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
பேஸ் வர வேண்டிய நேரத்தில் தான் வரணும், எல்லா நேரத்துலையும் வரக்கூடாது. அதுதான் வந்து ஒரு ஹோம் சினிமா தேட்டரு. நீங்கள் எல்லா நேரத்துலையும் போட்டு நீங்கள் டம்மு டும்முன்னு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் உங்களுக்கே வந்து அது இரிட்டேட்டிங்காக, அது வந்து ஒரு மன ரீதியாக உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தலைவலிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் நிறையா இருக்குது. பாட்டுக்கும் மியூசிக்கு நம்ம கேட்குறதுக்கும் நம்முடைய மனநிலைகளுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறையா அதை பற்றி நம்ம பேசுவோம். அதனால வந்து ஒரு மனித செயல்பாடுகள்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இசைங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதர்கள் கேட்டு ரசிக்கக்கூடியது மட்டும் இல்லை, மனிதர்களை தாண்டி 5 அறிவு ஜீவராசிகளுக்கும் அது வந்து ஒரு பிடித்தமான ஒன்றுன்னு சொல்லலாம். அதெல்லாம் நிறையா பேர் நிறையா கவிதையில் சொல்லியிருப்பாங்க, நிறைய பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வைக்கக்கூடிய ஹோம் சினிமா தேட்ரு நம்மளுக்கும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலுக்கும் சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஹோம் சினிமா தேட்டர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் நிறையா கண்டென்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ நண்பர்களே.